இப்போ உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தலைமுடி உதிர்தல். அதுவும் கொத்து கொத்தா நிறைய பேருக்கு உதிர்றது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதனால் சீக்கிரமே சொட்டை விழுந்துருது, அதனால் சீக்கிரமே வயதான தோற்றம் வந்துடுது. அப்புறமா பொடுகு பிரச்சனை இருந்தாலும் தலைமுடி உதிரும், டென்ஷன் அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் தலைமுடி உதிரும். அப்புறமா இளநரை, அதுக்கப்புறமா தலைமுடியோட நுனிப்பகுதி ரெண்டாக விடுபடுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூப்பரான கேரட் ஆயில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலைமுடி உதிராது. இந்த ஆயில் செய்கிறதுக்கு இன்றைக்கி 10 பாதாம் பருப்பு எடுத்திருக்கோம். பாதாம் பருப்பு உண்மையிலேயே விட்டமின் மினரல் எல்லாமே நிறைய இருக்குது. இது நம்ம முடிக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கேரட் எடுத்திருக்கேன். 2 கேரட்டை நல்லா கழுவி தோலை சீவிட்டு கேரட் துருவுறதுல துருவி வச்சுக்கோங்க. கேரட் ரொம்பவே நல்லது. காய்கறியிலேயே அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ உள்ளது கேரட்டு. இது நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் ஏ குறைபாடால் தான் தலைமுடி கொட்டுறது, அதனால கேரட் எடுத்திருக்கோம். இப்போ பாதாம் பருப்பை அப்படியே மிக்சியில் போட்டு பல்ஸில் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சுத்து தான், இதை மாதிரி சுற்றி எடுத்துங்க. அதுக்கப்புறமா கேரட்டை நீங்கள் அப்படியே துருவன மேனியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதையும் இதே மாதிரி பல்ஸில் போட்டு ஒரு சுற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் கேரட்டு அப்புறமா பாதாம் பருப்பு இது ரெண்டையும் ஒன்றா போட்டு அளந்து வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளவு இருக்குன்னு, இதில் 1 கப்பு இருக்குது. இப்போ அதே பவுலால் நம்ம ஒரு கப்புக்கு எண்ணெய் எடுக்க போகிறோம். என்னென்னா 3 எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சம அளவு எடுத்துக்கோங்க. இதே குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்க போகிறீங்க அப்படின்னா தைரியமாக தேய்க்கலாம், ஆனால் விளக்கெண்ணையை விட்டுருங்க. ஏன்னா விளக்கெண்ணெய் குளிர்ச்சி, அது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால் ஒரிஜினலாக செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. அதை அளந்து வச்சுங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்பவே நல்லது. அது மாதிரி இருந்தால் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும். இப்போ நம்ம பாதாம் பருப்பு கேரட்டு எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றிடணும். நான் இந்த எண்ணெயை டபுள் பாயில் மெத்தடில் தான் காய்ச்ச போகிறேன். அதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம கேரட்டை வச்சுருக்கோம்ல, கேரட்டு இந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு வச்சுட்டிங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ கீழே தண்ணி கொதிக்க மேலே கேரட்டு அதோட ஆயில் இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதை மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு அந்த எந்த சத்துமே வீணாகாது, ரொம்பவே நல்லது இதை மாதிரி செய்கிறது. உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் ஒரு இரும்பு சட்டியில் கேரட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயில் எண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கூட நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இந்த மெத்தடில் எண்ணெய் காய்ச்சும் போது எண்ணெயும் வாசமாக இருக்கும், அதே டைமில் ரொம்பவே நிறம் கேரட் என்ன கலர் இருக்கோ அதே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். தீஞ்ச வாசமெல்லாம் வராது. இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஆறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது அப்படியே நான் எந்த பவுலில் எண்ணெய் அளந்தனோ அதே பவுலில் ஒரு சல்லடை அப்படி இல்லைன்னா ஒரு துணியை வச்சு நல்லா வடிகட்டிக்கங்க. நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா பாருங்கள் இந்த எண்ணெய் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. எண்ணெய் அப்படியே அதே அளவு இருக்குது. இப்போ இந்த எண்ணெயை தொடர்ந்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தலைமுடி அடர்த்தியாக இருக்கும், கொட்டவே கொட்டாது. ஒரே வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், நிச்சயமாக நல்லா இருக்கும். உடம்புல சூடு அதிகமானாலும் முடி கட்டும். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரும்போது கண்டிப்பாக தலையில் அந்த சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா புதிய செல்கள்லாம் உற்பத்தி ஆகும். இதனாலையும் தலைமுடி கொட்டாது, நல்லா அடர்த்தியாக வளரும். அதே டைமில் தலைமுடி நீளமாகவும் கருமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். உச்சந்தலையிலேருந்து ரத்தோட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி கொட்டாது. ரத்தோட்டம் கம்மியானால் முடி கொட்டும். அதனால நல்லா இந்த எண்ணெயை டெய்லி நீங்கள் தேய்ச்சிட்டு போங்க. இது தலைக்கு எந்த பிசுபிசுப்பும் இருக்காது, நல்லா இருக்கும், வாசமும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சக்கையும் கீழே போட்டுறாதீங்க. இந்த புளிஞ்சதுக்கப்புறம் உள்ள இந்த சக்கையை அப்படியே பத்திரமா வச்சு வைங்க. இது ஒரு ஃபேஷியல் பண்ணலாம்.
இப்போ வந்து இந்த எண்ணெய் எப்படின்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் உண்மையிலேயே ரொம்பவே நல்லது. இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம தலைமுடிக்கு இயற்கையாகவே நல்லா வளர்கிறதுக்கு நல்ல வழிவகுக்குது. இது வந்து தலைமுடியை கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையானது. அதனால் இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம தலைமுடியில் தேய்ச்சிட்டு வந்தோம்னா நிச்சயமாக தலைமுடி கொஞ்சம் கூட கொட்டாது. கொட்டுறது நின்றும் 1 மாதத்துலேயே உங்களுக்கு வளர்ந்தது நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த கேரட் ஆயிலை தொடர்ந்து நம்ம தலையில் தேய்ச்சிட்டு வர்றப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஹேர் டிப்ஸ்னே சொல்லலாம். அளவுக்கு அதிகமான கோபம், டென்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடி கொட்டும். முடிஞ்ச அளவு அதை தவிர்த்துக்கங்க. அப்புறமா இரும்பு சத்துள்ள பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சாப்பிடுங்க. பால், அப்புறமா காய்கறி, கீரை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மாம்பழம், பப்பாளி இதில் வந்து விட்டமின் ஏ அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால அதை நல்லா சாப்பிட்டீங்கன்னா முடி வந்து நல்லா வளரும். முடிஞ்ச அளவு நல்ல சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.